நாம் எடுக்க போகின்ற இந்த முடிவு ஏதோ வந்தோம், பொதுக்குழு அண்ணன் கூப்பிட்டாரு, ஒப்புதலை வாங்கினாரு, அலுவலகத்தில் கூப்பிட்டு பேசினாரு, அவருக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டோம், அவர் நம்மள போய் எம்எல்ஏ சீட்டுக்கு நிக்க சொல்லிட்டாரு, போய் நம்ம நின்னுட்டு நாளைக்கு அந்த கட்சிக்காரன் கூட்டான், இந்த கட்சிக்காரன் கூப்பிட்டான், இந்த கட்சிக்காரன் வாபஸ் வாங்க சொன்னா, இந்த கட்சிக்காரன் வாபஸ் வாங்க சொன்னா, இவன் என்ன உன்னை பாக்குறேன்னு சொன்னா, நாளைக்கு உள்ளாட்சியில் உன்னை நான் அந்த பதவி வாங்கி தரேன்னு சொன்னா, அதனால நான் செஞ்சுட்டேன்னா, அப்படி என்று சொல்லக்கூடியவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் நம் கட்சியில் அளிக்கப்பட மாட்டாது. நம் கட்சியினுடைய மானத்தையும் நம் கட்சியினுடைய சுயமரியாதையும் இத்தனை ஆண்டுகாலமாக நீங்கள் போராடிய போர்க்குணத்தின் கொண்ட போராட்டத்துக்கும் ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்க பெறுகின்ற தேர்தல் தான் இந்த சட்டமன்ற தேர்தல். அதனால் பொதுக்குழுவிலே கலந்து கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான உறவுகளே, இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் உங்களை வேண்டுவது, நமது கட்சியின் சார்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள்